Hi friends, எல்லாத்துக்குமே வணக்கம். இது உங்களோட நம்ம டெக் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னா ஒரு 5 யூஸ்ஃபுல்லான வாட்ஸ்அப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட வந்து பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற 5 வாட்ஸ்அப் ட்ரிக்கும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ட்ரிக் மட்டும் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண போகிறோம். மிச்ச 4 ட்ரிக் பார்த்திங்கன்னா இந்த டூல் கிட் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற வாட்ஸ்அப் ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ்க்கான ஒரு ட்ரிக்கு. ஸ்டேட்டஸ்லாம் பார்த்திங்கன்னா ஆடியோ இல்லாமல் போடுறது, அதாவது ஆடியோ மட்டும் போடுறது, அதாவது வீடியோ இல்லாமல் ஆடியோ ஸ்டேட்டஸ் எப்படி போடுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரிக்கில் பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஸ்டேட்டஸை நீங்கள் சூஸ் பண்ணிட்டு மேலே பார்த்திங்கன்னா ரைட் சைடு கார்னரில் மேலே வந்து ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் சூஸ் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிட்டு ஸ்க்ரீனை லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கலருக்கு வந்து மாறிடும். இதை வந்து நிறையா பேர் பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர்லாம் தான் வைப்பாங்க, மற்ற கலரில் வைக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் மேபி பிளாக் கலரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரிக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரிக் நம்பர் 2 பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ரிக் நம்பர் 2 பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டூல் கிட் அப்படிங்கிற இந்த ஒரு அப்ளிகேஷன் வேணும். இந்த அப்ளிகேஷன் லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உள்ளே போனாட்டி பார்த்திங்கன்னா, அதாவது இந்த டூல் கிட் அப்படிங்கிற அப்ளிகேஷன் உள்ளே போனாட்டி பார்த்திங்கன்னா வெர்ஷன் 8.0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே உள்ளே போனாட்டி பார்த்திங்கன்னா ஒரு 5 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. டெக்ஸ்ட் டு எமோஜி, டெக்ஸ்ட் டு ரிப்பீட்டடு, பிளாங்க் டெக்ஸ்ட்டு, அப்புறம் டேரக்ட் டெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் டு எமோஜி அப்படிங்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பர்த்டே விஷஸ் இல்லாட்டி குட் மார்னிங், குட் நைட் இந்த மாதிரி போடுறதுக்கு வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேலே உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணிட்டு கீழே உங்களோட எமோஜி சூஸ் பண்ணிக்கங்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹாய் அப்படின்னு போட்டுக்கிறேன். இப்போ போட்டோட்டி கன்வெர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடுச்சு. இதில் நீங்கள் குட் மார்னிங் அப்படின்னு கூட போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு குட் மார்னிங் அப்படின்னு போட்டு வரேன். பார்த்தீங்கன்னா குட் மார்னிங், இப்போ பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் அப்படின்னு போட்டாச்சு. ஒரு கீழே பார்த்தீங்கன்னா எமோஜி வந்து ஒரு எமோஜி வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு கன்வெர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே க்ரியேட் ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் காப்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெஃப்ட் சைடில் கார்னரில் ஆப்ஷன் இருக்கும் கீழே, அதை நீங்கள் கொடுத்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் போனோட்டி அதை அங்கே போய் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எமோஜி வந்து ஓகேவாயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வேறு லெவலில் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பர்த்டே விஷஸ் இந்த மாதிரி சொல்கிறதுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்தது வாங்க ட்ரிக் நம்பர் 3க்கு போகலாம். ட்ரிக் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ரிப்பீட்டர். இந்த மாதிரி ஒரே டெக்ஸ்ட்டே நிறையா தடவை டைப் பண்ணி அனுப்பணும் அப்படின்னா அந்த நிலமை உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் டைப் பண்ணிட்டுலாம் இருக்க தேவையில்ல. அட்லீஸ்ட் இந்த ஆப்புக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட்டை நான் டைப் பண்ணுமோ அப்படின்னு போட்டு மேலே போட்டு கீழே எத்தனை தடவை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா அத்தனை தடவை வந்து பார்த்திங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து வந்துடும். இப்போ நான் வந்து 10,000 தடவை கூட போட்டு பார்த்தேன், 10,000 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போட்டு பார்த்தேன். ஆனால் அவ்வளோ வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் ரொம்ப ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நான் வந்து இந்த 300 ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ நீங்கள் இதை எப்படி அனுப்பினா காப்பி அப்படிங்கிற அப்ளிகேஷன் ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் போய் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிக் நம்பர் 4. ட்ரிக் நம்பர் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாங்க் டெக்ஸ்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன். சில பேர் பார்த்திங்கன்னா இந்த டெக்ஸ்ட் எதையும் டைப் பண்ணாமலே ஒரு எம்டி மெசேஜ் வந்து அனுப்புறதுக்கு நிறையா பேர் ட்ரை பண்ணுவீங்க. அதுக்கு வந்து இந்த ஆப்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எத்தனை இதில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 100 வரைக்கும் கொடுத்துட்டு காப்பி கொடுத்துருங்க. காப்பி கொடுத்துட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் போய்ட்டு அதை பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாங்காக வந்து ஒரு மெசேஜ் வந்து க்ரியேட் ஆகிரும். அதை நீங்கள் ரொம்ப பெருசாக வேணுன்னா நீங்கள் அதிலே திரும்பி பேஸ்ட் கொடுத்து போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட நீங்கள் அனுப்பிச்சு கலாய்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிங்கிளாக நீங்கள் ஒன்று கொடுத்துட்டு பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிக் நம்பர் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் மெசேஜ். இப்போ நம்ம எங்கே வெளியே இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்க இந்த ஃபோட்டோவை எப்படி அமுச்சு விடுங்க, இல்லாட்டி அவங்க வந்து ஃபோட்டோ வரும் இந்த மாதிரி அமுச்சு விடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வந்து நம்ம அவங்க நம்பர்லாம் வாங்கி சேவ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால் இந்த நம்பரில் போய்ட்டு உங்கள் நம்பரை போட்டு நீங்கள் சென்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸாக ஒரு ட்ரிக் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் சேவர் அப்படிங்கிற ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணி ஸ்டேட்டஸையும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ட்ரிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தா இந்த 5 ட்ரிக்கில் உங்களுக்கு எந்த ட்ரிக் பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் வீடியோலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே இந்த வீடியோ கீழே லைக் கிளிக் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அப்படியே ஷேர் பண்ணி விட்ருங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.